ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோக்கல் மொபைல் பில்லிங் ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கான யூஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து டூ யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னா, நீங்க ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா சில ஷாப்ல வந்து ஒரு சிஸ்டம் தான் போட்டிருப்பாங்க. கவுண்டர்ல பில் அடிக்கும் போது வந்து கூட்டமா இருக்கும் சில டைம்ல. அந்த டைம் வந்து பில் அடிக்க கஷ்டப்படுவாங்க. அந்த டைம்ல மொபைல்ல வச்சு பில் பண்ணிக்கலாம். செகண்ட் யூஸ் என்னன்னா பிசிக்கல் ஸ்டாக். நீங்க ஷாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாக் எடுக்கும்போது வந்து ஒரு ஒரு ரேக்கா போயிட்டு பேப்பர்ல வந்து நோட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக் இவ்வளவு, இந்த ப்ராடக்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு பேப்பர்ல எழுதி வந்து அப்ப வந்து சிஸ்டம் வந்து என்ட்ரி போடுவாங்க. அதே மாதிரி கூட ஒரு ப்ராடக்ட் எடுத்துன்னு வந்து ஸ்கேன் பண்ணி என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நம்ம மொபைல் போன்லயே வந்து பிசிக்கல் ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் இதுக்கான மெயின் டூ யூசஸ். இதை நான் எப்படி பண்றது சொல்ல போறேன். அது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்க சிஸ்டம்ல வந்து ஐஏஎஸ் இருக்கான்னு செக் பண்ணி போறீங்க. நான் சிஸ்டம் ஐஏஎஸ் போட்டேன் அப்படின்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் வரும். இது ஓப்பன் பண்ணீங்கன்னா ஐஏஎஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இது சப்போஸ் உங்க சிஸ்டம்ல இல்லைன்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க சிஸ்டம்ல கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபியூச்சர் விண்டோஸ் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு டர்ன் விண்டோஸ் ஆன் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஹோஸ்டபிள் வெப் கோர். இதுல இருக்க எல்லாத்தையுமே டிக் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளூடிக் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இல்லைன்னா சில இன்ஸ்டால் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா ப்ளஸ் கொடுக்குறேன். உள்ள பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்க்குள்ளேயே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். எஃப்டிபி சர்வீஸ், வெப் மேனேஜ்மெண்ட் டூல், அதே மாதிரி வந்து வேர்ல்டு வைட் வெப் சர்வீஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 3மே டிக்ல வரணும். இவனை ப்ளஸ் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இதுல இருக்குல்ல, இதெல்லாம் அந்த டிக் இல்ல. நீங்க எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் டிக் பண்றேன் பாருங்க. எனக்கு இங்க மைனஸ் வந்த காரணமே அதுதான். நான் டிக் பண்ணாம விட்டு இருப்பேன் நிறைய. அதே மாதிரி இருந்தா மைனஸ்ல வரும். உங்களுக்கு எப்ப நீங்க எல்லாத்தையும் டிக் பண்ணி இது பாத்தீங்களா, எனக்கு மைனஸ்ல மேல காட்டுது. நான் எல்லாத்தையும் சரியா இன்ஸ்டால் பண்ணலாம்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் அது மாதிரி வந்து மைனஸ்ல வருதா இல்ல டிக்ல வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. டிக்ல வந்துச்சுன்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை சில ஃபீச்சர் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்காது. இவன் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டேன். மேல மேல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிக் எடுத்திருக்கும். இதுவே மைனஸ் மட்டும் தான் காட்டியிருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக் டிக் எடுத்துக்கிச்சு. அது மேல பாத்தீங்கன்னா இங்க டிக் எடுத்துக்கிச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க சர்ச்சிங் ஃபார் ரிக்வெஸ்ட் ஃபங்க்ஷன் வருது இல்ல, இதே மாதிரி வந்து எல்லா ஃபீச்சரும் டவுன்லோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஐஏஎஸ் அந்த இந்த காட்டல ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் மேனேஜர்னு அது ஆட்டோமேட்டிக் அதே டவுன்லோட் ஆயிடும். இப்படிதான் வந்து ஐஏஎஸ் இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. இல்லைன்னா சேஞ்ச் இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு டவுன்லோட் பண்ண போறீங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா வந்து நான் இல்ல எந்த ஃபீச்சரா இதுல இல்லையோ அதெல்லாம் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன். ஓகே கொடுத்தோடனே அப்படியே சேஞ்சஸ் வருது. இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் கம்ப்ளீட் ரெக்வஸ்ட் சேஞ்சஸ். என்னென்ன சேஞ்ச் அப்ளை பண்ணணும், எனக்கு எல்லா சேஞ்சும் அப்ளை ஆயிடுச்சு. திருப்பி க்ளோஸ் கொடுத்துட்டேன். திருப்பி ஐஏஎஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணனா அங்க என்னென்ன ஃபீச்சர் நான் புதுசா கொடுத்தோன்னா எனக்கு எல்லா ஃபீச்சரும் புதுசா எடுத்துருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐஏஎஸ் இருக்கான்னு செக் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்க ப்ரௌசர் போறீங்க. ப்ரௌசர் போயிட்டு ப்ரௌசர் என்ன பண்ண போறீங்கன்னா சப்போர்ட் டாட் காசாபோஸ் டாட் இன் போயிட்டு ஆல் செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இல்ல டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா லோக்கல் மொபைல் பில்லிங் இருக்குல்ல, ஐஏஎஸ் லோக்கல் மொபைல் ஐஏஎஸ் இருக்கும். இந்த ஃபீச்சர் தான் நம்ம பாக்குறோம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடும். இது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அடுத்த ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த டவுன்லோட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெப் பில்லிங் V7.1 இருக்குல்ல, இதுதான் நான் டவுன்லோட் பண்ணது. இதுதான் நான் டவுன்லோட் பண்ணேன். இது டவுன்லோட் பண்ணப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை வச்சு நம்ம ஒர்க் பண்ண போறோம். நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா வெப் பில்லிங் V7.1 இருக்கா, இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலு. நான் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணினேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு
டி டிரைவ் போறேன். டி டிரைவ் போயிட்டு லோக்கல்னு ஒரு ஃபோல்டர் என்கிட்ட இருக்கு, அதுக்குள்ள போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு செகண்ட் ஸ்டெப். நீங்க லோக்கல்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், இல்லை வெளியே கூட பேஸ்ட் பண்ணலாம் டி டிரைவ் கூட. நான் வந்து எனக்கு ஈஸியா ஒன்று கண்டுபிடிக்கின்றதுக்காக நான் லோக்கல்ல ஃபைலை கிரியேட் பண்ணி இங்க போட்டுக்கினேன். நீங்க எங்க வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த வெப் பில்லிங் எதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுறேன். இதுக்கு நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா, இதை வச்சுதான் நம்ம டேட்டா பேஸ் இருக்குல்ல, நம்ம சிஸ்டம்ல டேட்டா பேஸையும் எப்படி டேட்டா பேஸ் வந்து வெப் வெப் அப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இதான் ரீட்டைல். இப்போ ரீட்டைல் இருக்கிற இதெல்லாம் ஒர்க் பண்ண போறேன். இதை ரைட் கிளிக் பண்ணனா ஓபன் ஃபைல் லொகேஷன் போயிட்டு கான்ஃபிக் போனோம்னா, கான்ஃபிக்ல பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேம் இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்க டேட்டாபேஸ் நேம் தெரிஞ்சு டேரக்டா கூட அதில் பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக கான்ஃபிக் டேட்டாபேஸ் நேம் காட்டுறேன். ரீட்டைல் டெமோன் இருக்குல்ல, இது டேட்டாபேஸ் நேம். இது வந்து நான் ஒர்க் பண்ண போறேன். இதுதான் என் மொபைலையும் கனெக்ட் பண்ண போறேன். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்கல்ல, இது பாத்தீங்கன்னா இந்த வெப் பில்லிங் இதை டவுன்லோட் பண்ண ஃபைலு. இதுல போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும் உள்ள ஃபோல்டர்ஸ். இதுல கடைசியா பாத்தீங்கன்னா வெப்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை தான் நம்ம வந்து கிளிக் பண்ண போறோம். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க ஓப்பன் ஆகுது இல்ல, இதுல பாத்தீங்கன்னா ஆட் நேம் இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ல வந்து நம்ம டேட்டாபேஸ் நேம் இன்சர்ட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா கேட்லாக் இருக்குல்ல, கேட்லாக் ஈக்குவல் டு என் டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருக்கேன் நான். நீங்களும் அந்த மாதிரி போயிட்டு உங்க டேட்டாபேஸ் நேம் காப்பி பண்ணுங்க. கான்ஃபிகர் போய் காப்பி பண்றீங்களோ இல்லை டேட்டாபேஸ் நேம் டேரக்டா டைப் பண்ணிக்கோங்க. நான் கான்ஃபிகர் டைப் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த வெப் கான்ஃபிகர் இருக்குல்ல, இதை சேவ் பண்ணிக்கோங்க. வெப் கான்ஃபிகர் இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவீங்க. பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம வெப் கான்ஃபிக் இருக்குல்ல, இதை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஐஏஎஸ் போறீங்க. ஐஏஎஸ்ல காசை போஸ்ட் இருக்குல்ல, நான் கீழே டவுன்லோட கொடுத்தேன்னா சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் சைட்டை ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணனா ஆட் வெப்சைட் இருக்குல்ல, இதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா இதை வச்சு தான் வந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து வெப்சைட் வந்து ரன் பண்ண போறோம் லோக்கல் போர்ட்ல. அதில் என்ன பண்ணுவோம்னா, சைட் நேம் உங்க சைட் நேம் நான் கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா லோக்கல் மொபைல் பில்லிங் கொடுக்க போறேன். மொபைல் பில்லிங் என் ஃபியூச்சரே சைட் நேமா வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, அதை பார்த்து நீங்க காப்பி பண்ணி போட்டிருப்பீங்கல்ல, அந்த வெப் பில்லிங் காப்பி பண்ணி போட சொன்னீங்கல்ல, எந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணி போட்டிருக்கீங்களோ அங்க போய்க்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா, நான் டீல வச்சிருந்தேன். இந்த டி போறேன். டீல போயிட்டு டீல வந்து லோக்கல்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல வச்சிருக்கேன். லோக்கல்ல வெப் பில்லிங் வச்சிருக்கேன். இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருந்தேன். வெப் பில்லிங் எடுத்துக்கிச்சு. ஏன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிருப்போம்ல, அந்த வெப் கான்ஃபிகர் கரெக்ஷன் பண்ணிருப்போம். அதை ஃபோல்டர் கொடுத்து எடுத்துக்கிறேன். கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட் இருக்கு. இந்த போர்ட்னா அந்த லோக்கல் போர்ட்ல எந்த போர்ட் நீங்க ரன் பண்ண போறீங்க அந்த போர்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எந்த போர்ட்டை ரன் பண்ண போறேன் அப்படின்னா 9001 இந்த போர்ட்ல ரன் பண்ண போறேன். இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா 9 ஆல்ரெடி வந்து இன்னொன்று அசைன் ஆயிருக்குன்னு கேக்குது. நீங்க அதே அசைன் பண்ண போறீங்கன்னு கேக்குது. நான் நோ கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா, இல்லாத ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் இல்லாத நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. நான் ஓகே பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா லோக்கல் மொபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவோம் அப்ளிகேஷனுக்கு. இப்போ நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டோஸ் போனீங்கன்னா உங்கள்ட்ட என்னென்ன இதுல ரன்னிங்ல இருக்கு பாத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா லோக்கல் பில்லிங் இங்க இருக்கு. இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல இன்னொன்று ரெண்டு மூணு இருக்கு. லோக்கல் பில்லிங் ஒர்க் பண்ண போறேன். இங்க லோக்கல் பில்லிங் போனோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ ரன்னிங்ல இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா, இங்க பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் 9007 அந்த 904 தான் வந்து இந்த வெப்சைட் புதுசா கிரியேட் பண்ண வெப்சைட் ரன் ஆகுது. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெப்சைட் ஆட்டோமேட்டிக் ரன் ஆக ஆரம்பிச்சு. இப்போ நான் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இப்போ லோக்கல் போர்ட் வந்து லோட் ஆகுது. இப்போ லோட் ஐட்டம் லாகின் பேஜ் வந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிச்சு. நம்ம வெப்சைட் கிரியேட் ஆகி ஆர்டர் கரெக்டாக கிரியேட் ஆச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு செக் பண்ணுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணோம்ல, அதை எடுத்துக்கிச்சு. லோக்கல் ஹோஸ்ட் 907 போர்ட்ல சைன் பேஜ் கரெக்டா வந்துருச்சு. நம்ம டேட்டா பேஸ் வந்து இல்லை லாகின் கரெக்டா வந்துருச்சு. நம்ம வெப்சைட் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்துங்க போயிட்டு நம்ம மொபைல் போன்ல எப்படி கனெக்ட் பண்றது சொல்லி தரப்போறோம். அடுத்து அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த போர்ட் இருக்குல்ல 9007
இந்த போர்ட் மூலமா தான் வந்து நம்ம மொபைல் ஃபோனும் நம்ம வெப்பேஜ் கனெக்ட் ஆகும். அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்டுக்கு வந்து அளவு எப்படி கொடுக்கணும், பர்மிஷன் கொடுக்கணும் நான் சொல்லி தரேன். அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபயர் வால் இருக்கும்ல, உங்க ப்ரௌசர்ல ஃபயர் வால், உங்க சிஸ்டம் பார்த்தா ஃபயர் வால் ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபயர் வால் போனேன் அப்படின்னா விண்டோஸ் ஃபயர் வால் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல்ஸ் இருக்கு. அதாவது வந்து நம்ம ஃபோன் மூலமா இது சிஸ்டம் அக்சஸ் பண்ண போறோம். அதுக்கு எந்த போர்ட்டை கொடுத்து நீங்க அக்சஸ் பண்றீங்களோ அந்த போர்ட் நியூ ரூல் எழுதுற மாதிரி இருக்கும். நான் இப்போ நியூ ரூல் தான் கொடுக்க போறேன். இன்பவுண்ட் ரூலை கொடுத்தது ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ரூல் ஆப்ஷன் வரும். அந்த நியூ ரூல் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு போர்ட் கொடுங்க. போர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நீங்க கேக்குது பாத்தீங்களா, இந்த எக்ஸாம்பிள் வந்து எந்த போர்ட்ல ஸ்பெசிஃபிக்கா கொடுக்க போறீங்கன்னு கேக்குது. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த போர்ட்ல கொடுத்துருக்கீங்களோ, வெப்சைட் கிரியேட் பண்ணிருப்பீங்கல்ல, 9.7 நான் கிரியேட் பண்ணேன். நீங்க அதை எதுல கிரியேட் பண்றீங்களோ அந்த போர்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த போர்ட் மூலியமா தான் நம்ம ஃபோன் வந்து நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் ஆகும். நான் 9.7 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். மொத்தமே சேம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நேம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து இன்பவுண்ட் ரூல் வந்து மேல நேம் காட்டும். அந்த நேமுக்காக தான் இது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, எந்த போர்ட் நான் கொடுத்தனோ அதே போர்ட் நேமே நான் நேமா கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா இங்க மேல பாத்தீங்கன்னா 9.7 இந்த நேம் தான் வந்து நம்ம நேமா கொடுத்தோம். இங்க எடுத்துக்கிச்சு. இது பண்ணதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரௌசர் இருக்குல்ல, லோக்கல் ஹோஸ்ட்ல தான் ரன் ஆகுது. நம்ம ஐபி லோக்கல் நம்ம சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் போயிட்டு நம்ம போன்ல இருக்க ப்ரௌசர்ல செக் பண்ணுவோம். செக் பண்ணி இந்த லோக்கல் நம்ம வந்து எப்படின்னா, நம்ம லேப்டாப்பும் என் மொபைல் போனும் வந்து ஒரே ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருக்கணும். அப்ப நான் முதல்ல லோக்கல் ஹோஸ்ட் எடுத்துக்கும். நான் எப்படி பண்றேன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐபி அட்ரஸ் நான் எடுத்து காட்டுறேன். ஐபி அட்ரஸ் நான் மொபைல் கனெக்ட் பண்ண போறேன். என்ன பண்ண, கமெண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஐபி கான்ஃபிக் போட்டு உங்க கான்ஃபிக் உங்களோட ஐபி அட்ரஸ் முடியுதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இது ஐபி அட்ரஸ் உங்க மொபைல் போன்ல போட்டு ரன் ஆகுதான்னு செக் பண்ண போறோம். ஆனா எப்படின்னு முதல்ல காட்டிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என் மொபைல் போனை வந்து நான் எனி டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் வந்து என் மொபைல் போன் நான் கனெக்ட் பண்ணது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல ப்ரௌசர் போறேன், குரோம் போறேன். குரோம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஐபி அட்ரஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஐபி அட்ரஸ் வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஐபி அட்ரஸ் என்னன்னா 192.168.1.110. நீங்க பக்கத்துல டைரக்டா போர்ட் நம்பரே கொடுத்துக்கலாம். நீங்க அப்படியே கூட கொடுக்காம கூட கொடுக்கலாம். நான் என்ன போர்ட்டை ரன் பண்ண அதை கொடுத்துக்கிறேன். 9990007 இந்த போர்ட்ல போய் வெப்சைட் ரன் பண்றேன். கொடுத்து நான் ஏரோ மார்க் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஃபோன்லயும் எடுத்துக்கிச்சு. இப்போ ஏன் இதை எடுத்தது நான் சொல்லிடுறேன். நம்ம ஃபோனும் சரி சிஸ்டமும் சரி ரெண்டும் வந்து ஒரே ஒய்ஃபைல ரன் ஆகுது. அதனாலதான் நீங்க லோக்கல் உங்களோட ஐபி அட்ரஸ் சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் போட்டு எடுக்கும் போது மொபைல் போனை எடுத்துக்கிச்சு. இப்ப எடுத்து என்ன பண்ண போறோம்னா, காப்பி பண்ணிக்கோங்க. இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க ஏற்கனவே மொபைல் நீங்க உங்க போன்ல வந்து பில் மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வச்சு பில் மாஸ்டர் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வரும். ஆஃப்லைனா கிளவுடான வரும். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கிளவுட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிளவுட் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளவுட சூஸ் பண்ணிட்டேன். கிளவுட் சூஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் லாகினா இல்ல புது கம்பெனின்னு கேட்கும். நீங்க எக்ஸிஸ்டிங் லாகினே கொடுத்துக்கோங்க. நான் இப்போ எக்ஸிஸ்டிங் கொடுக்க போறேன். எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டேன். நான் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படிதான் வரும். வந்தல என்ன பண்ணணும் அப்படின்னா, லாகின் மேல ஒண்ணு இருக்குல்ல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி என்டர் யூஆர்எல் ஒரு ஆப்ஷன் வரும். இதான் நீங்க வந்து அதை காப்பி பண்ண யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ண போறீங்க. நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே பாத்தீங்கன்னா லோக்கல் டிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் டிக் பண்ற மாதிரி இருக்கும். மறக்காம டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா ஆப் க்ளோஸ்
ஆப் க்ளோஸ் ரீஓப்பன் அப்படி வரும். அது ஏன்னா இப்போ நம்ம ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா என் ஆப்பை க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓப்பன் பண்ண போறேன். ரீஓப்பன் பண்றேன். ரீஓப்பன் பண்ணா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நீங்க வழக்கமா நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல லாகின் பண்ணும்போது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க யூசர் நேம் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம்ல வந்து அட்மின் இருந்துச்சுன்னா அட்மின் கொடுத்துக்கோங்க. அட்மின் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க சிஸ்டம்ல, அதே பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு லாகின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னோட சிஸ்டம்ல இருக்க எல்லா டேட்டாபேஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிடும். இப்போ மேல பாத்தீங்கன்னா அன்னை சூப்பர் மார்க்கெட் வந்து டேட்டா பேஸ்ல இது அன்னை சூப்பர் மார்க்கெட் தான் வந்து சிஸ்டம்லயும் இருக்கும். அன்னை சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம்லயும் இருக்கு. இங்க வந்து அது கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சிஸ்டம்ல இருக்கிறது எடுத்துக்கும். நான் இது சேஞ்ச் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். அது என்னன்னா நான் லாக் பண்ணி வெளியே வந்துட்டேன். இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் எதுக்கு யூஸ் பண்றோம்? சப்போஸ் நம்ம ஷாப்புல இருந்தே பிசினஸ் அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா டேரக்டா லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்ணிப்போம். அதாவது லோக்கல் ஐபியை வச்சு ரன் பண்ணிப்போம். சப்போஸ் ஓனர் வந்து வெளியே இருக்காரு எங்கேயோ அப்படி இருந்தா ஒரே வைஃபைல கனெக்ட் பண்ண மாட்டோம். லேப்டாப் சிஸ்டமே ஒரே வைஃபைல கனெக்ட் பண்ண மாட்டோம். தனித்தனி நெட்வொர்க்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம காசா போசன் கம்பெனி நேம் இருக்குல்ல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மெயின் ஷாப், அதாவது நான் லோக்கல் ஐபி வச்சு பண்ணியிருக்கேன்ல, நம்ம ஐபி அட்ரஸை போட்டு லோக்கல் போர்ட்ல ரன் பண்ணியிருக்கோம். ஒரே வைஃபைல இருக்கிறதுனால அது வந்து மெயின் ஷாப். நம்ம ஓனர் வந்து கடைக்குள்ளே இருந்தாருன்னா லோக்கல்ல ரன் பண்ணிப்பாரு. சப்போஸ் நான் வெளியே இருந்து என் கடையில எவ்வளவு ரன் ஆகிருக்கு நான் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் யூஆர்எல் கொடுக்குறோம்ல, கொடுத்துட்டு ஷாப் நேம். ஆனா யூஆர்எல் போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமா நம்ம வெப்சைட் இது ஐபி கான்ஃபிக் போட்டு நம்ம சாதாரண ஐபி அட்ரஸ் போட்டு போட்டுட்டோம். ஆனா இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஸ்டாட்டிக் ஐபியை வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் ஐபி வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சாதா ஐபி போடுறதுக்கு பதிலாக ஸ்டாட்டிக் ஐபியை போட்டுட்டு நேம் கொடுக்குறீங்க ஸ்டாட்டிக் ஐபி போடுறீங்க, செக் அண்ட் ஆட் கொடுக்குறீங்க. இது மூணுத்தையும் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணா நம்மளுக்கு 2 கம்பெனி வந்துடும். மெயின் ஷாப் என்னன்னா நம்ம கடைக்குள்ள இருக்கும் யூஸ் பண்றதுக்கு மெயின் ஷாப், ஆட்டோமேட்டிக் 2 ஒரே நெட்வொர்க்ல இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஓனர் வெளியே இருக்காரு அங்கிருந்தே பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி. இது 2 யூஸ். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் லோக்கல்ல வச்சுக்கிற போறேன். அதை நான் கட் பண்ணிக்கிறேன். லோக்கல்ல இப்போ என்ன பண்ணா மெயின் ஷாப் கிளிக் பண்ணா போதும், திருப்பி வந்து லாகின் இதுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அட்மின் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணாலும் நம்ம சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிடும் அந்த டேட்டாபேஸ் கொடுத்ததுனால. அதே மாதிரி பில்லிங்கு, அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் சொல்லி தர போறேன். அதை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண போறேன். அதை நான் ப்ராடக்ட் செக்ஷன் போறேன். ப்ராடக்ட் போனதுக்கு அப்புறமா இப்போ புதுசா கிரியேட் பண்ண போறதுல என்ன பண்ண போறேன்னா உங்க மொபைல் போன்ல ஸ்கேன் பண்ணாலே இந்த கியூஆர் எல்லாம் ஸ்கேன் பண்ணாலே உங்க சிஸ்டம்ல எடுத்துக்கணும் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது. அதை நான் எப்படி படிப்பு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணா ப்ளஸ் கொடுத்து உள்ள வந்துட்டேன். நீங்க ப்ராடக்ட் கோட் இருக்குல்ல, அது வந்து மேனுவலா இப்போ ஆட்டோமேட்டிக்கா 500 திரும்பி மேனுவலா எடுத்துக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதை எடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட் அந்த கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ண போறேன். அது பக்கத்துல பார்த்தா ஸ்கேன் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இதே மாதிரி மொபைல் போன் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. இப்போ நான் ஸ்கேன் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி திருப்பி கூட ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். நீங்க பாருங்க, ஸ்கேன் பண்றேன், ப்ராடக்ட் கொடுக்குறேன், இப்படிதான் உங்களுக்கு ப்ராடக்ட் எடுத்துக்கும். இப்போ நான் கொடுத்த ப்ராடக்ட் கோட், இப்போ நான் என்ன ப்ராடக்ட் கோட் கொடுத்துருக்கேன்னா ஹைட் அண்ட் சீக் கோட தான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதான் ஹைட் அண்ட் சீக் கொடுத்துக்கிறேன். ஹைட் அண்ட் சீக், ஹைட் அண்ட் சீக். தமிழ் நேம் தான் தமிழ் நேம் கொடுத்துருங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் ப்ரைஸஸ் போறேன். என் ப்ரைஸ் என்னன்னா எம்ஆர்பி வந்து 27 கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் ரேட் பார்த்தோன்னா 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்.
லேண்டிங் காஸ்ட் ஜிஎஸ்டி டிஎஸ்டி போடுங்க, இல்லைன்னா தேவையில்ல. அப்போ லேண்டிங் கார்டு ஆட்டோமேட்டிக் அதை எடுத்துக்கும். சேல் ரேட் பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு இமேஜ் இருந்தால் இமேஜ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்ல. நான் அப்படியே சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கணும். இப்போ நான் சர்ச்சில் போயிட்டு ஹைட் அண்ட் சீக்னு டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் ₹27 கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஃபோனில் கிரியேட் பண்ணது நம்ம சிஸ்டம்ல கிரியேட் ஆயிடுச்சு செக் பண்ண போகிறோம். அது என்ன இப்போ நான் காட்டுறேன். எந்த சிஸ்டம் போய்க்கிறேன். சிஸ்டமில் போய் பார்த்தோன்னா ப்ராடக்ட் போகிறேன். ப்ராடக்ட்ல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் போட்டு செக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இது ஹைட். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் அதான் வந்துருச்சு. கிளிக் பண்ணா ஹைட் அண்ட் சீக் கிரியேட் பண்ண ப்ராடக்ட் பண்ண ஸ்கேன் பண்ணி கிரியேட் பண்ணேன். ப்ராடக்டோட இருக்கு. ஹைட் அண்ட் சீக்கு டிஸ்கேட் கேட்டகரியில் இருக்கு. சப்ளையர் நான் கொடுக்கல, ஆனால் சப்ளை அப்படியே வந்துருச்சு. பீசஸ் ₹27 கொடுத்துருந்தேன், அது வந்துருச்சு. பர்ச்சேஸ் ரேட் வந்துருச்சு. இப்படிதான் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் என்ன ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும், ஒரே டேட்டா பேசுறதுனால. அடுத்து என்ன பண்ண போறேன்னா, மொபைல் ஃபோனில் பில்லிங் பண்ண போறேன். இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் பில்லிங் பண்ண அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம்ல வந்து பில் விழணும். அதான் எப்படி சொல்லி தர போறேன். அது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பில்லிங் போறேன். பில்லிங் உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த ப்ராடக்ட் பில் பண்ண போறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பாத்தீங்கன்னா பிஸ்கெட்டுக்குள்ள வந்து ஹைட் அண்ட் சீக் நான் கிரியேட் பண்ண ஹைட் அண்ட் சீக் வந்துருச்சு. இப்போ அதை தான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, கேஷா ஸ்பிரிட் யூபிஐ ஒரு கீ ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா கேஷ் பில் தான் போட போறேன். இப்போ அந்த ப்ராடக்ட் லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எத்தனை இது பில் போட போறீங்களோ அத்தனை போட்டுக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா ஒரு 5 பில் பண்றேன் அப்படின்னா 5 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ யூபிஐ பில் தான் நான் போட போறேன். ஆனால் யூபிஐ கொடுத்துட்டேன். யூபிஐ கொடுத்தனா அது வந்து இங்க பாத்தீங்கன்னா கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி பில் வந்து விழுந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லேப்டாப்லயே உங்களுக்கு காட்டும். என்ன காட்டுது அப்படின்னா உங்க சிஸ்டம் இருக்குல்ல அதுலதான் பில் வரும். இங்க பாத்தீங்கன்னா பில் விழுந்துருச்சு. நான் போன்ல பில் பண்ணேன், எனக்கு வந்து சிஸ்டம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்து பாருங்க, மேல வந்து பாப்அப் மாதிரி வந்துருச்சு. சேவ் பிரிண்ட் அவுட் ஆஸ்னு வருது. ஏன்னா இப்போ வந்து என் போனும் சிஸ்டமும் கனெக்ட்ல இருக்கு. நான் போன்ல இருந்து பில் போட்டாலும் உங்களுக்கு சிஸ்டம்ல வந்து விழுந்துரும். இது ஏன் இப்படி விண்டோஸ் வந்து நான் சொல்லல. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா சிஸ்டம்ல வந்து நான் இன்னும் பிரிண்டரை கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணால பிடிஎஃபா சேவ் ஆக போகுது. இப்போ நான் டெஸ்க்டாப்ல கொடுத்து பில் ஏதாவது நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். பில்ல வந்து ஹைட் அண்ட் சீக் கிரியேட் பண்ணேன். ஹைட் அண்ட் சீக் போட்டு சேவ் பண்றேன். பிடிஎஃபா சேவ் ஆயிடும். இப்படிதான் வந்து நம்ம போன்ல பில் பண்ணுவோம். அதை வந்து சிஸ்டம்ல வந்து பிரிண்டா எடுத்துக்கலாம். இப்படிதான் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், பில்லிங் பண்ணிருக்கேன். 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, நம்மளால பர்ச்சேஸும் பண்ண முடியும். அது நான் பர்ச்சேஸ் போறேன். பர்ச்சேஸ் போயிட்டு எதை பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதை கொடுங்க. ஐடென்டிஃபிகே கொடுக்குறேன். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, குவான்டிட்டி எவ்வளோன்னு கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 இல்லை 20 போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஆட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்படி வந்துருச்சு. வந்தது வந்து கிரெடிட்டா இல்லை கேஷா. கேஷா இருந்தா டிக்கெட் எடுத்து விட்டுருங்க. கிரெடிட்ல டிக்கெட் எடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து சப்ளையர் நேம் கேட்கும். நான் என்ன பண்றேன், ஜிஎம் சப்ளையர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இன்வாய்ஸ் நம்பர் இருந்தால் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துட்டேன். டேட்டு இன்னி டேட்டே கொடுத்துருந்தேன். டேட்ல அதே மாதிரி இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து என்னன்னா டோட்டல் அமௌண்ட் நெட் அமௌண்ட் இருக்குல்ல, அது இன்வாய்ஸ் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். நான் 500 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சேவ் பண்ண அப்படின்னா எஸ்ஸான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி விழுந்துடும். இப்படிதான் வந்து மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதே பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து நீங்க சிஸ்டம்ல போய் செக் பண்ணிக்கலாம். இதுதான் தேர்டு. இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் நான் சொல்லிடுறேன். ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றோம்னு பார்த்துருக்கோம். பில்லிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பர்ச்சேஸ் ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம வந்து 3 பார்த்துட்டோம். 4வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேமெண்ட் இருக்குல்ல, பேமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி தர போறேன். அது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பேமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க.
இல்ல பேமெண்ட் வேணாம், நான் ரிப்போர்ட் பார்க்க போறேன் அப்படின்னா பேலன்ஸ் ரிப்போர்ட், ஸ்டாக் ரிப்போர்ட், சேல் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சேல் பில் ரிப்போர்ட் எப்படி காட்டுறேன். சேல் ரிப்போர்ட் போறேன். சேல் பில் ரிப்போர்ட் போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன சேல் பண்ணிருக்கீங்க அது உங்களுக்கு கேட்கும். இது வரைக்கும் சேல் பண்ணி தான் உங்க சேல்ல வந்துடும். இல்லைன்னா சேல் பில் இன்னும் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ நான் போய் பில்லிங் திருப்பி போடுறேன். போட்டுட்டு கேஷ் பில் கொடுக்குறேன். கேஷ் பில் விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்றேன்னா உங்கள்கிட்ட வந்து சேல் அமௌண்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுல போனீங்கன்னா யூபிஐல எவ்வளவு விழுந்திருக்கு, கேஷ் எவ்வளவு விழுந்திருக்கு, கிரெடிட் எவ்வளவுன்னு தெரியும். இப்போ கேஷ்ல வந்து நான் ஒரு பில் போட்டேன், அது விழுந்துருச்சு. யூபிஐல பில் போட்டிருந்தேன், அது விழுந்துருச்சு. இது வந்து நீங்க பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்து கெட் ரிப்போர்ட் கொடுத்து கெட் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்படிதான் வந்து சேல் அமௌண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம். அடுத்து என்னன்னா இதுல வந்து சேல் பில் ரிப்போர்ட், அது நீங்க பாத்துக்கலாம். இப்போ சேல் ரிப்போர்ட் பில் ரிப்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா இல்ல சேல் பில் ரிப்போர்ட் வந்து பில் ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது சேல் பில் ரிப்போர்ட் இதுல வந்துடும், பில் வைஸா வந்துடும். நீங்க அதையும் பாத்துக்கலாம். அடுத்து என்னன்னா ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், என்னென்ன ஐட்டம் வந்து ரிப்போர்ட்டா போட்டுருக்கீங்கன்னு செக் பண்ணலாம். இப்போ ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஐட்டம் ரிப்போர்ட் போட்டிருக்குன்னு வந்துடும். பாத்தீங்கன்னா ஐடென்சிக்கு நான் வந்து இப்போ ஐடென்சி கிரியேட் பண்ணியிருந்தேன், 6 பில் பண்ணியிருக்கேன். அது 6 வந்துருச்சு. அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பில் பண்ணியிருக்கணும் அதுவும் வந்துருச்சு, 162ன்னு. இப்படிதான் வந்து சேல் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் எடுப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட். நம்ம ஸ்டாக் சிஸ்டம்ல வந்து ஸ்டாக் இருக்கும். அந்த சிஸ்டம்ல ஸ்டாக் போன்லயும் செக் பண்ண முடியும். ஸ்டாக் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட என்னென்ன ஸ்டாக்ல என்ன இருக்கோ எல்லா ஸ்டாக்கையும் நீங்க பாத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா என் ஸ்டாக் ஐடென்சிக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ ஐடென்சிக்கு நான் உங்கள்ட்ட காட்டுறேன். ஐடென்சி கடைசியில பாத்தீங்கன்னா 14 ஸ்டாக் இருக்கு. அதாவது 20 வாங்கினேன், 6 பில் பண்ணிட்டேன். 6 பில் பண்ணது போக என்கிட்ட 14 ஸ்டாக் இருக்கு. இப்படியே ஸ்டாக் ரிப்போர்ட் பார்ப்போம். அடுத்து என்னன்னா பேலன்ஸ் ரிப்போர்ட். ஏதாவது பேலன்ஸ் இருந்தா நீங்க பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்கான பேலன்ஸ் இதுல பார்க்க முடியும். இப்படிதான் ரிப்போர்ட் எல்லாம் பார்ப்போம். அடுத்து என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னா நம்மகிட்ட இதுக்கான ஃபியூச்சர் 2 சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து பில்லிங் ஃபியூச்சர் சொல்லியிருந்தேன், ரெண்டாவது பார்த்தா பிசிக்கல் ஸ்டாக் தான் ஃபியூச்சரா சொல்லியிருந்தேன். பிசிக்கல் ஸ்டாக் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி தர போறேன். அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சைட்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் போனீங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குல்ல, அதை கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதுலதான் வந்து பிசிக்கல் ஸ்டாக் ஆட் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐடென்சி கிளிக் பண்றேன். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் பாத்தீங்கன்னா எவ்வளோன்னு காட்டுது, 14 காட்டுது. இப்போ நான் பிசிக்கல் ஸ்டாக் எவ்வளவு ஏத்த போறேன் புதுசா அப்படின்னு ஏத்தலாம். இல்ல நான் இப்படி மேனுவலா பண்ணா இன்னொரு வழியாவும் பண்ணலாம். எப்படின்னா மேல பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் காட்டுது சர்ச்ல, அதை கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் காட்டுதா. இப்போ நான் ஸ்கேன் கொடுத்தேன் அப்படின்னா என் ப்ராடக்ட் வந்து ஸ்கேன் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு இந்த மாதிரி எடுத்துக்கும். நீங்க ஐடென்டிஃபை கிளிக் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்ல ஸ்கேன் பண்ணி ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். 14 ஸ்டாக் இருக்கு. இப்போ நான் புதுசா எத்தனை ஏற்ற போறேன்னா அதை ஏற்றிக்கலாம். இப்போ நான் புதுசா என்ன பண்றேன்னா ஒரு 50 ஏற்றுறேன். புதுசானா 50 ஸ்டாக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டாக் வந்து புதுசா வந்து ஆட் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா 50 புதுசா ஏற்றேன், பக்கத்துல 40 இருக்கு. இப்போ நான் இது பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து சேவ் ஆயிடும். இப்படிதான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பிசிக்கல் ஸ்டாக்கை ஏற்றுவோம். இப்போ நம்ம ஸ்டாக் இருக்கு செக் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அந்த ஐடென்சி கிளிக் பண்ணி அப்படின்னா எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, க்ளோசிங் வேண்டியது எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி பிசிக்கல் ஸ்டாக் எவ்வளவு ஏற்றணுமோ ஏற்றிக்கலாம். இப்படிதான் வந்து பிசிக்கல் ஸ்டாக் செக் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா சொல்லி ரீகால் பண்ணிடுறோம் ஒரு தாட்டி. இந்த ஃபியூச்சர் எதுக்குன்னா இது ஃபியூச்சர் வந்து லோக்கல் மொபைல் பில்லிங். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம போன்லயே சிஸ்டம்ல இருக்க டேட்டாவை போன்ல அக்சஸ் பண்ணி பில்லிங்கும் பண்ண முடியும், பிசிக்கல் ஸ்டாக்கும் பண்ண முடியும். அதுக்குதான் இந்த ஃபியூச்சர். இந்த எல்லா ஸ்டெப்பையும் ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன், நீங்க கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்க சிஸ்டம்ல போறீங்க. சிஸ்டம்ல ஐஏஎஸ் இருக்கான்னு செக் பண்ண போறீங்க.
ஐஏஎஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இல்லை அப்படின்னா உங்க சிஸ்டம்ல கண்ட்ரோல் பேனல்ல போறீங்க, கண்ட்ரோல் பேனல்ல ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு அதுல போயிட்டு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அதுக்கு எல்லா ஃபங்க்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். இப்படிதான் ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வெப்சைட் போறீங்க, வெப்சைட்ல போயிட்டு லோக்கல் பில்லிங் ஐஏஎஸ் ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ண போறீங்க. சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணதை காப்பி பண்ணி எங்க டிரைவ்ல வச்சுக்கோங்க. அந்த டிரைவ்ல வெப்பேஜ் போறீங்க, வெப்பேஜ்ல போயிட்டு டேட்டாபேஸ் நேம் மட்டும் மாத்துறீங்க. மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஐஏஎஸ் ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணிட்டு புதுசா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றீங்க. சைட்ல கிளிக் பண்ண போறீங்க, ஆட் வெப்சைட் கொடுத்து புதுசாக கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர், இந்த ஃபோல்டர் நீங்க எங்க பேஸ்ட் பண்ணீங்களோ அந்த லொகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து வெப்சைட் நேம் கொடுப்பீங்க. அதை விட்டா போர்ட், எந்த போர்ட்ல நம்ம வெப்சைட் ரன் பண்ண போதோ அந்த போர்ட் நம்ம கொடுக்க போறோம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிடும். கிரியேட் பண்ணிட்டீங்க. அது கிரியேட் செக் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌஸ் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த போர்ட்டுக்கு நீங்க வந்து நியூ ரோல் எழுதுற மாதிரி இருக்கும். நியூ ரோல் எழுதுறோம்னா ஃபயர்வால்ல போயிட்டு டர்ன் ஆன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதான் வந்து நியூ ரூல் எழுதுவோம். அதாவது இன்பவுண்ட் ரூல் எழுதுவோம். இன்பவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதான் ரூல் எழுதுவோம். மறக்காம எழுதிருங்க. நீங்க அந்த போர்ட்டுக்கான ஸ்பெசிஃபிக்கா எடுத்தீங்க மட்டும்தான் உங்களால போன்ல வச்சு அக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி போன்ல வந்து ப்ரௌசர்ல போட்டு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டும் வந்து ஒரே ஒய்ஃபைல இருக்கணும். ஒரே ஒய்ஃபைல இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரௌசர்ல எடுத்துக்கும். செக் பண்ணி எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த யூஆர்எல்ல போன்ல போட போறீங்க. நம்ம பில் மாஸ்டர்ல போட்டுட்டு லோக்கல் டிபை டிக் பண்ணி சேவ் கொடுத்துக்க போறீங்க. அப்புறம் ரீஓபன் பண்ணீங்க நம்ம ஆப் ரீஓபன் பண்ணி லாகின் பண்ணி கரெக்டா உள்ள நம்ம டேட்டாஸ்லாம் வந்துச்சுனாலே போதும், நம்ம போனும் நம்ம சிஸ்டமும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படிதான் வந்து லோக்கல் மொபைலையும் செக் பண்ணுவோம். தேங்க்யூ.